Good morning to all. Welcome to the social class. We will now discuss about the topic our planet Earth. ஆல்ரெடி நம்ம என்ன படிச்சிருக்கோம்னா லாட்டிடியூட்ஸ் அண்ட் லாங்கிடியூட்ஸ் வந்து லாஸ்ட் கிளாஸில் படித்தோம். லாட்டிடியூட்ஸும் லாங்கிடியூட்ஸும் வெரி இம்பார்ட்டன்ட் டாபிக். அது நீங்கள் எப்பயுமே வந்து ரிமெம்பர் பண்ணிகிட்டே இருக்கணும். லாட்டிடியூட்ஸ்னால் பேரலல், லாங்கிடியூட்ஸ்னால் செமி சர்க்கிள் லைன்ஸில் இருக்குன்றதை நீங்கள் எப்பயுமே வந்து கெஸ்ஸிங்கில் இருந்துகிட்டே இருக்கணும் உங்களுக்கு. இப்போ நெக்ஸ்ட் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா டைம் ஜோன். டைம் ஜோன்னா என்னென்னா நேர மண்டலங்கள். அதாவது நேர மண்டலம்னா என்னென்னா நம்ம அதாவது ஹவு மெனி ஹார்ஸ் பர் டேனாக்கா நம்ம என்ன சொல்லுவோம் 24 ஹார்ஸ் அப்படின்னு சொல்லுவோம் இல்லைங்களா. அதில் 12 ஹார்ஸ் வந்து டே டைமாகவும் 12 ஹார்ஸ் வந்து அது நைட் டைமும் நம்ம எடுத்துப்போம். கரெக்டுங்களா? அப்போது இந்த 24 ஹார்ஸில் இருக்கிற அந்த 12 ஹார்ஸ் வந்து நம்ம டே டைமாக இருக்கிறது ஹோல் எர்த்துக்குமே வந்து டே டைமாக இருக்குமா? நோ. ஏன்னா நம்ம எர்த் வந்து ரொட்டேட் ஆக டிஃப்ரெண்ட் கண்ட்ரீஸ் இருக்கவங்க டிஃப்ரெண்ட் கான்டினென்ட்ஸில் இருக்கவங்களுக்கும் எப்படி இருக்குன்னா டே டைம் நைட் டைம் வந்து வேரி ஆகும். பார்க்கலாமா? ஃபார் எக்ஸாம்பிள் பாருங்கள், நம்ம எர்த்துக்கு வந்து எப்பயுமே காமனான டே டைம் காமனான நைட் டைம் வந்து இருக்காது. ஃபார் எக்ஸாம்பிளுக்கு தான் வந்து ஒரு பாலை வந்து நான் எர்த்தாக கன்சிடர் பண்ணியிருக்கேன். இப்போ பாருங்கள், அந்த பால்லே வந்து ஸ்பேர் ஷேப்பில் இருக்குது. இதில் இந்த சைடு நம்ம என்ன சொல்லுவோம், செமி சர்க்கிளாக வரதை நம்ம என்ன சொல்லுவோம், லாங்கிடியூட் சொல்லுவோம். லாட்டிடியூட்ஸ்னால் எப்படி இருக்குன்னா பேரலாக இப்படி இருக்கும். ஓகேங்களா? பேரலாக இருக்கும். இந்த ஈச் லாங்கிடியூட்ஸுமே எப்படி இருக்குன்னா சேம் டிஸ்டன்ஸில் இருக்கும். அதுமாதிரி பேரலல் லைனும் டிஸ்டன்ஸில் இருக்கும். லாட்டிடியூட்ஸ் லாங்கிடியூட்ஸ். இப்போ டைம் ஜோனை பார்த்தீங்கன்னா இப்போ சன் இருக்குது. இப்போ நான் சன்லைட் படுது. இப்போ இந்த சன்லைட் படுறப்போ இந்த சைடில் இருக்க இந்த கான்டினென்ட் கண்ட்ரீஸில் இருக்கவங்களுக்கு மட்டும்தான் நமக்கு என்ன இருக்குன்னா டே டைமாக இருக்கும். மீதி இருக்க அந்த சன்லைட் படாமல் இருக்க பேக் சைடில் இருக்கவங்களுக்குலாம் எப்படி இருக்குன்னா நைட் டைமாக இருக்கும். புரியுதுங்களா? சொல்கிறது புரியுதுங்களா? இப்போது இந்த சைடில் பாருங்கள், இந்த சைடில் மட்டும் தான் நமக்கு சன்லைட் படுது. அப்போது இந்த சன்லைட்டில் இந்த சைடில் இந்த கான்டினென்ட்டில் இருக்கவங்களுக்கு மட்டும்தான் டே டைமாக இருக்கும். இந்த பேக் சைடில் இருக்கவங்களுக்கு நைட் டைமாக இருக்கும். இப்போது எர்த் வந்து எப்படி இருக்குன்னா அப்படியே ஒரே பிளேஸில் இருக்குமா? இருக்காது. நான் என்ன சொல்லியிருக்கேன், சன் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக ரொட்டேட் ஆகிட்டே இருக்கும். அப்படி ரொட்டேட் ஆகும்பொழுது தான் நமக்கு என்ன ஆகுது, டே அண்ட் நைட் வந்து சேஞ்ச் ஆகி வருது நான் சொல்லியிருக்கேன். இப்போ பாருங்கள், சன் வந்து கொஞ்சம் ரொட்டேட் ஆகுது. இப்போ இந்த சைடில் வந்து இப்போ நம்ம இந்தியா இந்த சைடில் இருக்குது. இந்த ஃபார் எக்ஸாம்பிள் நான் இந்தியா எடுத்துக்கிறேன், பேக் சைடில் வந்து அமெரிக்கான்னு எடுத்துக்கிறேன். ஓகேங்களா? இப்போ இந்த சைடில் பாருங்கள், இப்போ நம்ம வந்து கொஞ்சமாக ரொட்டேட் ஆகும் பொழுது இந்தியா இப்போ டே டைமாக இருக்கிறது ரொட்டேட் ஆக நமக்கு அப்படி என்ன ஆகிடுது, சன்லைட் படாமல் நம்ம இந்தியா பின்னாடி போகும்பொழுது இந்த சைடில் வந்து நைட் டைம் ஆகிடுது. அப்போ அமெரிக்கா அந்த சைடில் வரும்போது அவங்களுக்கு டே டைம் ஆகிடும். ஓகேங்களா? அப்போது நம்ம சன்லைட் படும் பொழுது நமக்கு சன்லைட் பட்டால் அது டே டைம், சன்லைட் படாமல் இருந்துச்சுன்னா நமக்கு என்ன சொல்லியிருக்கேன், நைட் டைம். அப்போது சன் வந்து எர்த் வந்து ரொட்டேட் ஆக டே அண்ட் நைட் வந்து சேஞ்ச் ஆகி நமக்கு வருது. அப்போது எல்லாருக்குமே வந்து இப்போ சன்லைட் வந்து காமனாக தான் படுது. ஆனால் அந்த சன்லைட் ஹோல் எர்த்துக்குமே படுதா? இல்லை. ஏன்னா அந்த பர்டிகுலர் பார்ட் வரைக்கும் தான் நமக்கு என்ன இருக்குன்னா சன்லைட் வந்து நமக்கு கவர் ஆகுது. ஓகேங்களா? அப்போ சன்லைட் படாத பிளேஸ்லாம் நமக்கு என்னென்னா நைட் டைமாக இருக்கும். ஓகேங்களா? கிளியராக? இப்போது அதான் நம்ம சன்லைட் படுற இடம் மட்டும்தான் நமக்கு டே டைம், சன்லைட் படாத இடம் வந்து நமக்கு நைட் டைம் சொல்லுவோம். அப்போது இருக்கிற எல்லா கான்டினென்ட்டுக்குமே எப்படி இருக்குன்னா டைம் ஜோன் வந்து எப்படி இருக்குன்னா சேஞ்ச் ஆகும், வேரி ஆகும். ஏன்னா சன்லைட் வந்து ஹோல் பிளேஸ்க்குமே காமனாக இல்லை. அது ரொட்டேட் ஆக அதோட டைம் ஜோன் வந்து வேரி ஆகுது. ஓகேங்களா? பாருங்கள், why do we have different டைம் ஜோன்? நமக்கு ஏன் டிஃப்ரெண்ட் டைம் ஜோன் இருக்குன்னு கேட்டிருக்காங்கன்னா, ஏன்னா எர்த் வந்து ரொட்டேட் ஆகக்குள்ள நமக்கு டிஃப்ரெண்ட் பார்ட்டில் இருக்கிறப்போ எர்த்தோட சன்லைட் வந்து ரிசீவ் பண்ணும்போது மட்டும்தான் நமக்கு என்ன இருக்குன்னா டே டைம். சன்லைட் வந்து ரிசீவ் ஆகாத பிளேஸ் வந்து நமக்கு என்ன இருக்குன்னா நைட் டைம். ஓகேங்களா? இஃப் we had a one single time zone of the earth, noon would be the middle of the day and the some places, but it would be the morning, evening and the middle of the night இன் அதர்ஸ். அதாவது என்ன சொல்கிறாங்கன்னா, இப்போது சப்போஸ் நம்ம எர்த்துக்கு வந்து ஒரு சிங்கிள் டைம் ஜோன் மட்டும் இருந்தால், சிங்கிள் டைம் ஜோன்னா என்னென்னா சன் வந்து படுறது வந்து ஒரே ஒரு தடவை தான் படும். ஓகேங்களா? அப்போ எர்த் வந்து என்ன ஆகாது, மூவ் ஆகாது. அப்போ ஒரே பிளேஸில் இருக்கும். அப்போ ஒரே பிளேஸில் இருந்தால் சன்லைட் வந்து ஹோல் எர்த்துக்கும் கவர் பண்ணணும். ஆனால் கவர் பண்ண முடியாது இல்லைங்களா? அந்த சன் வந்து நம்ம எர்த் வந்து மூவ் ஆகும் பொழுது தான் நமக்கு என்ன இருக்குது, டே அண்ட் நைட் வந்து சேஞ்ச் ஆகி வருது. ஓகேங்களா? அப்போ வந்து ஹோல் எர்த்துக்குமே வந்து சன்னோட லைட் வந்து ரிசீவ் பண்ண முடியாது. ஏன்னா எர்த் வந்து கொஞ்சமாக மூவ் ஆனால் மட்டும்தான் சன்லைட் வந்து ரிசீவ் பண்ண முடியும். அப்படி இருந்துச்சுன்னா நமக்கு என்ன இருக்காதுன்னா மிடில் டே டைம், அதாவது மார்னிங், ஆஃப்டர்நூன், நைட்டுன்றது வந்து நமக்கு எப்படி இருக்குன்னா எல்லா பிளேஸ்லையும் காமனாக இருக்கும். ஏன்னா அப்படி இல்லைன்றது பட்சத்தில் தான் நமக்கு என்ன ஆகுதுன்னா மார்னிங், நைட் அண்ட் ஆஃப்டர்நூன் வந்து நமக்கு சேஞ்ச் ஆகுது. ஈவினிங் அந்த மிடில் டைம் எல்லாமே நமக்கு சேஞ்ச் ஆகுது. சின்ஸ் டிஃப்ரெண்ட் பார்ட்ஸ் ஆஃப் த எர்த் என்டர் த எக்ஸிஸ்ட் டே லைட் அண்ட் டிஃப்ரெண்ட் டைம் வி நீட் த டிஃப்ரெண்ட் டைம் ஜோன். அதுனா இப்போ பூமியில் இருக்க நம்ம வெவ்வேறு பகுதியெலாம் இருக்குது, வெவ்வேறு நேரங்கள்லையுமே நமக்கு எப்படி இருக்குன்னா பகல் நேரத்தில் இப்போது அந்த சன்லைட் வந்து ஒரு அந்த லாட்டிடியூட்ஸ் லாங்கிடியூட்ஸ் வழியாக பாஸ் ஆகி தான் நமக்கு என்ன ஆகுதுன்னா டே அண்ட் நைட் வந்து வெவ்வேறு காண்டினென்ட்டுக்குமே ஒரு காண்டினென்ட்டுக்கும் ஒரு கண்ட்ரீஸ்க்குமே நமக்கு எப்படி இருக்குன்னா டைம் ஜோன் வந்து அப்படியே சேஞ்ச் ஆகுது. ஏன்னா எர்த் வந்து ரொட்டேட் ஆகும் பொழுது நம்மளோட சன்லைட் படும் பொழுது அந்த சன்லைட்டோட ரேடியேஷனும் சரி, அந்த ரிசீவ் பண்ணுற அந்த லைட்டுமே நமக்கு டைம் ஜோனில் வேரி ஆகும். ஓகேங்களா? அப்படி இருக்கிறதுனால தான் நமக்கு டே அண்ட் நைட் அண்ட் ஆஃப்டர்நூன், ஈவினிங் எல்லாமே வந்து சேஞ்ச் ஆகும்.
ஓகேங்களா? அப்போ நெக்ஸ்ட் பார்க்கலாம். As you move west from the Greenwich, in every 15-degree section or the time zone is an hour and earlier than the GMT, while each time zone is the east and in hour the later. அதாவது GMTனா என்னன்னாக்கா கிரீன்விச் மீன் டைம். நம்ம கிரீன்விச் சொல்லியிருந்தோம் இல்லைங்களா, அந்த கிரீன்விச் லைன் பாஸ் ஆகுதுன்னு சொல்லியிருந்தாலும் எங்கே லண்டனில் பாஸ் ஆகுதுன்னு சொன்னீங்களா அந்த கிரீன்விச். அந்த GMTனா கிரீன்விச் மீன் டைம். அந்த டைம் பிரகாரம் தான் நம்ம டைம் வந்து கால்குலேட் பண்ணணும். ஓகேங்களா? அதாவது என்ன சொல்லியிருக்காங்கன்னா, நம்மளுடைய இந்த கிரீன்விச்சில் இருக்கிற இந்த கிரீன்விச் லைன் இருக்கு இல்லைங்களா, அது வந்து மூவ் ஆகாது. நம்ம எர்த் வந்து ரொட்டேட் ஆகுதுன்னு சொல்லியிருந்தேன் இல்லைங்களா, அந்த எர்த் வந்து ரொட்டேட் ஆகிற ஒரு 15 டிகிரிக்கு வந்து, அதாவது 15 டிகிரினா என்னன்னாக்கா, இப்போது இப்படி சேஞ்ச் ஆகுதுன்னா 360 டிகிரியில் இருக்குன்னா இப்படி சேஞ்ச் ஆக ஒரு டிகிரி வந்து நமக்கு இங்கே சேஞ்ச் ஆகும். அந்த 15 டிகிரி தான் என்ன சொல்கிறாங்கன்னா, 15 டிகிரிக்குமே நம்மளோட ஈஸ்ட் சைடில் நம்ம மூவ் ஆகும்போது ஒவ்வொரு 15 டிகிரிக்குமே நமக்கு கிரீன்விச் மீன் டைம் வந்து எப்படின்னா சேஞ்ச் ஆகும். ஏன்னா அது எப்படின்னா ஒரு இந்த கிரகத்துலேயுமே போயிட்டு அந்த கிரகம்னா அந்த நம்ம வாழற பிளேஸை நம்ம கிரகம்னு சொல்லுவோம் இல்லைங்களா, அப்போது அந்த நம்ம கிரீன்விச் மீன் டைம் ஒவ்வொரு டிகிரிக்கும் சேஞ்ச் ஆக நம்ம வாழற பிளேஸ்லோடைய டைம் ஜோன் வந்து எப்படி இருக்குனாக்கா ஒரு மணி நேரம் வந்து நமக்கு எப்படி இருக்குனாக்கா அதிகமாகிட்டே தான் இருக்கும். ஹேவிங் அ டிஃப்ரெண்ட் டைம் ஜோன் மீன்ஸ் தட் நோ மேட்டர் வேர் யூ லிவ் ஆன் த planet you are known is the middle of the day when the sunlight highest, when middle is the middle of the night. Let's take the closer look how this work. அதாவது என்னன்னா, எந்த ஒரு கண்ட்ரியில் இருந்தாலுமே எந்த ஒரு காண்டினென்ட்டில் இருந்தாலுமே நம்ம அந்த ஒவ்வொரு 15 டிகிரிக்குமே நம்ம சேஞ்ச் ஆகும்போது எப்பயுமே எவ்ரி மார்னிங் வந்து எப்படி இருக்குனாக்கா அந்த சன்லைட் வந்து நமக்கு எப்படி இருக்குன்னா ரொம்ப ஹையஸ்ட்டாக இருக்கும். நெக்ஸ்ட்டு அந்த சன்லைட் வந்து நம்ம ரிசீவ் பண்ணுறது வந்து கொஞ்சம் கம்மியாக அதாவது மார்னிங் பார்த்தீங்கன்னா சன்லைட் ஹெவியாக இருக்கும், ஆஃப்டர்நூனில் ரொம்ப ஹையஸ்ட்டில் இருக்கும். அட் ஈவினிங் டைம் பார்த்தீங்கன்னா அந்த சன்லைட் வந்து எப்படி இருக்கும் கொஞ்சம் லோவாக இருக்கும். பார்த்துருக்கீங்களா? நெக்ஸ்ட் நைட் டைமில் இருக்கும் சன்லைட்டே நமக்கு படாது. அப்போது அந்த கிரீன்விச் மீன் டைமில் ஒவ்வொரு 15 டிகிரிக்கு வந்து அது சேஞ்ச் ஆக அதோட டைம் ஜோன் நமக்கு எப்படி இருக்குன்னா சேஞ்ச் ஆகும். ஃபார் எக்ஸாம்பிள் when it 4 PM அட் சென்னை, நம்ம சென்னையில் வந்து 4 மணியாக இருக்கிறப்போ கிரீன்விச் மீன் டைம் கூட என்ன பண்ண சொல்லியிருக்காங்க, இட் இஸ் 6:30. எவ்வளோனா ஒரு மணி நேரம் எப்படி இருக்கும் அது அதிகமாக இருக்குன்னு சொல்லியிருந்தேன் இல்லைங்களா. அப்போ நம்ம 4 PM நம்ம எடுத்துட்டோன்னா ப்ளஸ் 1 hour 30 minutes வந்து நம்ம ஆட் பண்ணிக்கணும். அப்போ ஆட் பண்ணிவிட்டு நமக்கு என்ன ஆகிடுது, இப்போ இங்கே வந்து 5:30 ஆகிடுது. அப்போது 5:30 இது 6 PM நமக்கு எப்படி இருக்குன்னா 6 PM இருக்கும். அதே சிங்கப்பூரில் எப்படி இருக்குன்னா அந்த டைம் வந்து நமக்கு எப்படி இருக்குன்னா 2 hours 30 minutes வந்து அகைடாக இருக்குமா. நம்ம சென்னையில் இருக்கிறத விட 2 மணி நேரம் முன்னாடியே இங்கே எப்படி ஆகிடுது சிங்கப்பூரில் வந்து நைட் டைம் வந்துடும். ஓகேங்களா? அப்போ அட்வான்ஸாக 2 hours 30 minutes வந்து பிஃபோராகவே அவங்களுக்கு டே அண்ட் நைட் வந்து சேஞ்ச் ஆக ஆரம்பிச்சிடும். ஓகேங்களா? அப்போ ஏன் இப்போ வந்து ஒரே சன்லைட் வந்து நமக்கு ஒரே இடத்துல காமனாக படும்பொழுது நமக்கு எல்லாருக்குமே டைம் வந்து ஒரு மாதிரி இருக்கும். ஏன்னா சன்லைட் வந்து ஒரு பிளேஸ்க்கு மட்டும்தான் ஃபுல்லாக கவர் ஆகிற பிளேஸ் மட்டும் தான் டே டைம், அது அதர் பிளேசஸ் எல்லாம் நைட் டைமாக இருக்கும். அப்போது அந்த சிங்கப்பூர் அப்போ எப்படி இருக்குன்னா கரெக்டாக இந்த ஜாயினிங்கில் இருக்கும். அப்போ நம்ம கரெக்டாக மூவ் ஆகும்போது அந்த டைம் வந்து வேரி ஆகும் நமக்கு. அப்போ சீக்கிரமாக இந்த கார்னர் இருக்க சிங்கப்பூர் ஃபஸ்ட்டு அந்த நைட் டைம் போகும்போது அப்போ 2 hours பிஃபோராகவே அது என்ன ஆகிடுது டே டைம் வந்துடும். ஓகேங்களா? Do you know பாருங்க, the earth while rotating from west to east complete the one circle of 360 degree in longitudes in 24 hours. அதாவது என்னன்னா நம்ம ஒரு எர்த் வந்து ஒன் டேக்கு வந்து ஈஸ்ட், அதாவது ஒரு சர்க்கிள்னா அது ஃபுல்லாக ரொட்டேட் ஆகிறது தான் ஒன் சைக்கிள். அதாவது ஒன் டே ஃபுல்லாக ஒரு ரவுண்ட் அடிக்கிறது நம்ம என்ன சொல்லணும் 1 day 24 hours. அந்த 24 hours வந்து எந்த டிகிரியில் வந்து சர்க்கிள் ஆகுதுன்னா 360 டிகிரியில். ஆல்ரெடி சொல்லியிருக்கேன் இல்லைங்களா, லாங்கிடியூட்ஸ் வந்து 360 இருக்குன்னு சொல்லிட்டு அந்த 360 டிகிரியில் வந்து அது 24 hours வந்து ரொட்டேட் ஆகிடும். இட் மீன்ஸ் the earth rotated through the 15 degree of the longitudes in 1 hour and 1 degree of the longitudes is 4 minutes. அதாவது என்னன்னா 15 டிகிரி, அதாவது இந்த லாங்கிடியூட்ஸ் இருக்கு, லாங்கிடியூட்ஸ்லாம் செமி சர்க்கிள் லைன் சொல்லியிருந்தேன் இல்லைங்களா, இந்த ஒரு 15 டிகிரியுமே வந்து இந்த லாங்கிடியூட்ஸில் 1 hourல வந்து ஒரு 4 நிமிடத்துக்குமே நம்ம என்ன ஆகுனாக்கா 1 டிகிரி லாங்கிடியூட்ஸ் வந்து சுழண்டுக்கிட்டே வரும். அந்த சுழலும் பொழுது அந்த சன்லைட் வந்து அந்த 1 டிகிரிக்குள்ளே வந்து போய் அக்யூராக போயிட்டு கவர் ஆகும். எப்படி சொல்கிறதுனா 15 லாங்கிடியூட்ஸ் இருக்குன்னா அதில் ஒரு லாங்கிடியூட்ஸில் கரெக்டாக வந்து 4 minutes எடுத்துக்குமா. அந்த 1 லாங்கிடியூட்ஸ்க்கு 4 minutes எடுத்துக்கும். அந்த 4 minutesல தான் சன்லைட் வந்து எப்படி இருக்குனாக்கா கரெக்டாக அந்த 4 minutesல அந்த 1 டிகிரி இருக்கிற லாங்கிடியூட்ஸில் போயிட்டு சன்லைட்டை வந்து பாஸ் பண்ணும். ஓகேங்களா? அப்போது அந்த ஒரு டிகிரிக்குமே வந்து எத்தனை நிமிஷம் எடுத்துக்குன்னா 4 minutes எடுத்துக்கும். த பிளேஸ் தட் 1 degree பார்ட் ஆஃப் ஹாவ் எ டைம் டிஃப்ரென்ஸ் த 4 minutes சொல்லியிருந்தேன் இல்லைங்களா. அந்த ஒரு பாட்டுக்குமே இந்த ஒரு லாங்கிடியூட்ஸை வந்து
நம்ம கடக்கிறதுக்கு 4 மினிட்ஸ் எடுத்துக்கும். அப்போ அடுத்த லாங்கிடியூட்ஸ் கடக்கிறதுக்கு 4 மினிட்ஸ். அப்போ அந்த சன்லைட் வந்து இதுக்குள்ளே போய் கவர் ஆகிறதுக்கே நமக்கு எவ்வளோ ஆகுதுன்னா 4 மினிட்ஸ் எடுத்துக்கும். ஓகேங்களா? டைம் ஜோன் வந்து நீங்கள் ரொம்ப டீட்டெயிலாக சொல்லியிருக்கேன். எதனா டவுட் இருந்தால் நெக்ஸ்ட் கிளாஸில் கேளுங்க. நெக்ஸ்ட் கிளாஸில் லொக்கேஷன் பிளேஸ் வந்து நம்ம பார்க்கலாம். தேங்க்யூம்மா.